படம் நல்லா தான் இருந்துச்சு. பிடிச்சிருக்கு. சாட்டிஸ்ஃபைட் தான். நல்ல ஒரு படமா தான் இருந்திருக்கும். நல்ல ஃபைட் சீன்லாம் நல்லா பண்ணாரு. ஹீரோயினோட லவ்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே தான். எப்படி சொல்றது தெரியல, நல்லா தான் இருந்தது. எப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு. புதுசா இருந்துச்சு. ஆனா இந்த பார்க்க சொல்ல சிவகார்த்திகேயன் பார்க்க சொல்ல நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு நல்லா இருக்கு. சூப்பர். இருக்கும். ஆமா ஆமா. ஃபைட் சீன்ஸ் மோஸ்ட்லி அதே மாதிரி தான் ஒரு நல்லா தான் இருந்தது. பார்க்க நல்லா என்ஜாய் பண்ணோம். ஹீரோயினும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆமா, அவரோட போர்ஷன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. லைட்டா அங்கங்க லேக் இருந்துச்சு. பட் ஆனா நல்லா தான் இருந்துச்சு பார்க்க. அது ஓகே தான். நிறைய இருந்துச்சு. பயங்கரமா இருக்கு. நானே ஒரு எஸ்கே ஃபேன் தான். பயங்கரமா இருந்தது. எல்லாமே புதுசுதான். பாருங்க பாருங்க. டாப் நாட்ச். கன்ஃபார்ம் ஹிட். ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க படம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. யாரும் நெகட்டிவ் எதுவும் பரப்ப வேணாம். படம் சூப்பராகவே இருக்கு. அனிருத் பிஜிஎம் சூப்பரா இருக்கு. எல்லா சீனுமே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு கம்பேக். ஹிந்தியில ஒரு சல்மான் கான் வச்ச ஒரு படம் எடுத்தாரு. அது அவ்வளோக்கும் ஓடல. ஆனா இது வந்து ரொம்ப நல்ல ஒரு கம்பேக். சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா சூப்பராகவே நடிச்சிருக்காரு. பிஜிஎம்ல இருந்து எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. படம் எங்கேயாவது லேக் ஆகும்னு நினைச்சோம். லேகிங்கே இல்லாம லேகே இல்ல படத்துல. பிளாஷ்பேக் போர்ஷனா இருந்தாலும் சரி, அது சீக்கிரமா முடிச்சு நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்டர்வல் சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வல் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு. ஃபைட் எல்லாம் ரொம்ப ஒரு அன்வான்டா காட்டாம ரொம்ப நீட்டாவே பினிஷ் பண்ணிருக்கோம். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். ரைட்டிங் வைஸ் நம்ம அதிகமா எதிர்பார்க்க முடியாது. ஆனா படம் ஸ்டோரி வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதை வந்து இன்னும் டீடைலா காமிச்சிருக்கலாம். பட் அதை பத்தி எதுவும் டீடைலா காட்டல. பட் நல்லா இருக்கு. ஓவரால் பார்க்கும்போது படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பயங்கரமா சாட்டிஸ்ஃபைடு. ஏஆர் முருகன் ஒரு கம்பேக்னு சொல்லலாம். அந்த எஸ்கே வச்சு துப்பாக்கி விஜய் வச்சு பண்ணிட்டாரு. இப்போ எஸ்கே வச்சு துப்பாக்கி சிவகார்த்திகேயன் கொடுத்துரு அப்படின்ட்டு சரி இவர் வச்சு பண்ணலான்ட்டு அவரும் பண்ணியிருக்காரு. படம் நல்லா தான் இருக்கு. வைலன்ஸ், லவ் பிளஸ் சோசியல் மெசேஜ் வச்சிருக்காரு. அது வேற மாதிரி இருந்துச்சு. வைலன்ஸ்லாம் படத்துல வேற மாதிரி காமிச்சிருக்காங்க. பரவாயில்ல. முருகதாஸ்க்கு ஒரு கம்பேக் மாதிரி கூட சொல்லிக்கலாம். நல்லா இருந்துச்சு படம். அதான் ஆக்ஷன் வேற மாதிரி இருந்துச்சுல. வேற மாதிரி பிசிக் வில்லனுக்கு பிசிக் அவர் வேற அத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி ரீபேக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த அவர் பிசிக் பிளஸ் அந்த வைலன்ஸ் ரெண்டு பேரும் சண்டை வேற மாதிரி இருந்துச்சு. துப்பாக்கி கொஞ்சம் எல்லாருமே துப்பாக்கின்னு சொல்றாங்களா ப்ரோ? அப்பனா அது ஈக்குவலா எப்படி இருக்குமோ யோசிச்சு பாருங்க ப்ரோ. அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. இப்ப எல்லாருமே லாஸ்ட் கிளைமேக்ஸ மட்டும் துப்பாக்கியை லைட்டா எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா ஓவரால் துப்பாக்கி மாறில. துப்பாக்கி மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அவ்வளவா வரல. எஸ்கே ஆக்டிங் வேற மாதிரி ப்ரோ. ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி எல்லா யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணிட்டு வராரு. இப்போ இந்த இதுல இன்னும் அப்படியே வைலன்ஸ் எல்லாம் தூக்கி வைலன்ஸ் லவ் எல்லாம் எடுத்துட்டு போய் போன படத்துலயே லவ் எடுத்துட்டு வந்தா. இப்போ லவ் வைலன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் தான் படிப்படியா ஏறிட்டு இருக்காரு. பெருசா லேகலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவ் பிளாஷ்பேக் போயிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீக்கிரம். செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி தல. ட்விஸ்ட் எல்லாம் பெருசா இல்ல. டைரக்ட் படம் அப்படியே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். சோசியல் மெசேஜ் இருக்கு. ஆனா வைலன்ஸ் கொஞ்சம் இருக்கு. ரொம்ப சின்ன பதம் பார்த்தா ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே நல்லா தான் இருக்கு. படம் அடிக்கலாம் நினைச்சா அதை அடிக்கலாம். வர வர ஆடியன்ஸை பார்த்து தான் தெரியும். எங்களை பொழுது படம் சாட்டிஸ்ஃபை நல்லா இருந்துச்சு. ஏஆர் முருகன் சரியான கம்பேக். எஸ்கே ஆக்டிங் வேற மாதிரி. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா லவ் கலந்த ஒரு ஆக்ஷன் தான். தளபதி வந்து எஸ்கேக்கு வந்து துப்பாக்கி கொடுத்தாரு. அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல துப்பாக்கி பயங்கரமா வேலை செஞ்சிருக்கு. துப்பாக்கி அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் வருதுல்ல. ஆமா. அந்த துப்பாக்கியோட காம்பினேஷன் தான் இந்த படத்துலயும். அதாவது ஆமா சார், விஜய் ஜமால் சார், ஆமா இவங்க எல்லாரும் இருக்காங்க. ஆமா. அந்த சாயல் ஏதாவது வருதா இல்ல அதுக்கேத்த மாதிரி ஏதாவது படம் அமைஞ்சிருக்கா? ஆமா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. படத்துல மோஸ்ட்லி வந்து துப்பாக்கி தான் மெயின். துப்பாக்கி வச்சு தான் படமே ஃபுல்லா எடுத்திருக்காங்க. ஒர்த்து தான். எஸ்கே வந்து துப்பாக்கியை பயங்கரமா யூஸ் பண்ணிருக்காப்புல.
பார்க்கலாம் படம் ஒர்த்து ஃபேமிலியோட பார்க்கலாம் படம். படம் எங்கேயாவது போர் அடிக்குதா? இல்ல வாய்ப்பே இல்ல. படம் தரமான சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு முருகதாஸ் சார் வந்து. எஸ்கேக்காக பார்க்கலாம். உண்மையிலேயே எஸ்கே வந்து டெவில் பார்க்கணும்ல, டெவில் மாதிரி நடிச்சிருக்காரு. ஒர்த்து. பர்ஃபார்மரா எந்த அளவுக்கு கலக்கியிருக்காரு? நீங்க டெவில் அப்படின்றத மென்ஷன் பண்றீங்க. ஆக்டிங் வைஸ் அவருக்கு எந்த அளவு ஒரு பாராட்டு? அதான் சொல்லியிருக்கேன், இந்த அமரன் படம் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கல, அதோட வேற ஜேர்னரா இருக்கும் இந்த படம் கண்டிப்பா. அவருக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், அவர் நிறைய வந்து ஒர்க் பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு. ஆக்டிங் வந்து அதர்வைஸ் ஒரு 95 100 கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஒர்த்து ஆக்டிங். ஏர் முருகதாஸ் சாருக்கு ஒரு கம்பேக்கா இருக்கு. ஆமா கண்டிப்பா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அவருக்காகவே கண்டிப்பா படம் பார்க்கலாம். அவருக்காகவும் எஸ்கேக்காகவும் கண்டிப்பா அந்த படம் பார்க்கணும். கேரக்டர் ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கு. ஹீரோனியோட கேரக்டர் வந்து ஸ்டாண்ட் அவுட்டா இருந்துச்சு. அவங்கள வச்சுதான் படமும் ஒரு பக்கம் மூவ் ஆகுது, இன்னொரு பக்கம் எஸ்கேவோட ஸ்டோரி, அவரோட ஃபேமிலி ஸ்டோரி வச்சு மூவ் பண்றாங்க. அதான் அவர் ஒரு டெவிலா இருக்காரு அந்த படத்துல. ஹீரோயின் வந்து கலக்கிட்டாங்க. ஆமா கண்டிப்பா அவங்களும் நல்லா ஆக்டிங் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய ரோல் அவங்க கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க.